வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது ஆண்டு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய தகவல். இது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12 இந்த காலகட்டம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த மாத பலன் சொல்வதற்கு முன்னாடி கிரக நிலையை சொல்லிடணும். சூரியனை மையமாக வைத்து சொல்லுவதே மாத பலன். அவ்வகையில் சூரிய பகவான் தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் இந்த காலம், அதாவது தக்ஷியாயனம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பம். உத்தராயணம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். மற்ற ஏனைய கோள்கள் என்ன மாற்றங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். குரு, ராகு, கேது, சனி பகவான் வருடக்கோள்களில் மாற்றம் இல்லை. தை மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/1/2024 தனுசுக்கு சுக்கிரன் மாறுகிறார். தை 13 27/1/2024 மகரத்துக்கு புதன் மாறுகிறார். 21/4/2024 மகரத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். இந்த மாற்றங்களை வைத்து நம்ம பலனை சொல்ல போகிறோம். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு உரிய கிரகம் சூரிய பகவான். அவர் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வரார். இப்போ இந்த 5ஆம் இடத்திற்கு வருவதால் என்ன நன்மையா தீமையா அப்படின்னா, சுப செலவுகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் ஏற்படும். நீங்கள் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். கல்யாணம், காதுகுத்து, இந்த மாதிரியான ஒரு மங்களகரமான விஷயம்னு எதெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கோ, கிரகப்பிரவேசம், இது மாதிரி என்ன மங்கள விஷயங்கள் இருக்கோ அதற்கான செலவுகள் அதிகரிக்கும். பெரிய பெரிய நகை, ஜுவல்ஸு, பட்டாடை, புத்தாடை இந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். அதே மாதிரி புத பகவான் உங்கள் ராசி அதிபதி. அவர் இது காலம் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்தார். அவர் 27/1/2023 மகரத்துக்கு போய் அங்கே சூரியனோடு இணைவார். அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். ராசி அதிபதி 10க்குடையவர் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சூரியனோடு சேர்ந்து இருப்பது மிக மிக சிறப்பு. ஆனால் என்ன ஒரே ஒரு இந்த மாதத்தில் இருக்கிற சிக்கல் அப்படின்னா, செவ்வாய் பகவான் அவர் போய் சூரியனோடு இணைந்து உச்சமாக போகிறார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய் உச்சம் பெறுவது இந்த மிதுன ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு விசேஷ பலனை அளிக்காது. இந்த 2 வீடுகளும் புதனின் வீடுகள். புதனின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எப்பயுமே இடைஞ்சலை தான் செய்யும். அந்த செவ்வாய் உச்சமானாலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியத்துக்கு உரிய கிரகம். 3ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது ஆயுள், கண்டம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துக்கு உரிய கிரகம் உச்சமானால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அதுலேயும் வண்டி வாகனங்களில் ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உச்சம் பெற்ற செவ்வாய் சூரியனோடு இணைகிறார், விரையாதிபதியோடு இணைகிறார். அப்போது அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்போ அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியில் இருந்து அதிக எச்சரிக்கை, அதிக கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் இயக்கும் போது செல்ஃப் டிரைவிங் பண்ண வேண்டாம். யாரையாவது டிரைவர் வச்சு ஓட்ட சொல்லலாம். அப்பையும் சீட் பெல்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுருக்கணும். காலில் சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆகும். இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் சில பேருக்கு உண்டு. கொஞ்சம் உடம்பு கவனமாக இருக்கணும். இந்த ஹீட்டு சம்மந்தப்பட்ட கட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பெண்களாக இருந்தால் இரத்தப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சில சிக்கல்கள் ஏற்படும். இரத்தம், ஹிருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணும். இன்னும் இந்த செவ்வாய் பகவான் உச்சமானால் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு இடுப்புக்கு கீழே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிகமாக கவனமாக இருக்கணும். சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். ஏற்கனவே கடன் இருந்தால் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரெஷர் இருக்கும். இப்போ யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எனக்கு இந்த பணத்தை கொடுக்கணும், இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு உங்களை மிரட்டல் கூட பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் உங்கள்
வக்கீல்கிட்ட சொல்லி அதை தள்ளி போடுவது நல்லது. பிப்ரவரி 4க்குள்ளே கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதற்கப்புறம் கொஞ்சம் இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய கிரகம், அடுத்த மாதங்களில் வரக்கூடிய கிரகங்களை வைத்து தான் பலனை சொல்லணும். அதனால் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்பதை வைத்தும் இந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம், மாறுதல்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட எப்பயுமே காட்டிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம், இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி வணங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வது நல்லது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம், முதல் 15 நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மத்தியம பலன்தான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல படிப்பு வரும், பிரமாதமாக படிப்பாங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப், சேவை சார்ந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுய தொழில், விவசாயம் செய்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகலாம். மற்றபடி ஒரு ஜாப் போயிட்டு சேலரி வாங்கிட்டு வர்றவங்க, அவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் கொஞ்சம் ப்ரெஷர் வரும். இந்த மாதிரியான ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இஷ்ட தெய்வம், தெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை. இதற்கு உங்களுடைய முன்னோர்களை வணங்குவது சிறப்பாக இருக்கும். கிருத்திகை, தைப்பூசம், கிருத்திகைன்னு சொல்லிட்டேன், தைப்பூசம். இந்த தைப்பூசமும் இந்த மாதம் வரும். அதற்கு முருகனை வணங்குவதும், இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருந்து உங்களுக்கு பிரச்சனை செய்வது சற்று குறையும். கொஞ்சம் கவனமாக இருப்பதே நலம்.